கோவை பெரியநாயக்கன்பாளையம் அருகே அதிவேகமாக வந்த கார் அடுத்தடுத்து எதிரே வந்த 2 இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார் மீது மோதி நபர்கள் தூக்கி வீசப்பட்டு மேலும் மரத்தின் மீது மோதி மரம் முறிந்து விழுந்த விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இருக்கிறார். சதீஷ், வணக்கம். இந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்துச்சு, முழு விவரம் என்ன? வணக்கம். கோவை பெரியநாயக்கன்பாளையம் அடுத்துள்ள கூடலூர் கவுண்டம்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து பாலமலைக்கு செல்லும் சாலையில் நேற்று மாலை அதே பகுதியில் இருக்கும் ஒரு தனியார் கல்லூரியில் படிக்கிற மாணவிகள் 2 பேர், ஒரு 19 வயதான 2 மாணவிகள் டூ வீலரில் வந்திருக்காங்க. அதில் ஓட்டிட்டு வந்த மாணவி ஹெல்மெட் போட்டு தான் வந்திருக்காங்க. அப்போ அவங்க வர்றதுக்கு முன்னாண்ட பார்த்தீங்கன்னா, அதே திருமாலூர் நாயக்கன்பாளையம் பகுதியை சேர்ந்த ஒரு 53 வயதான ஒரு ஆறுசாமி என்பவரும் தன்னோட முப்பட்டில் அதே மாதிரி வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது கூடலூர் கவுண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்த 70 வயதான மயில்சாமி என்பவர் தனதோட கார்ல வேகமா ஆப்போசிட்ல ரைட் சைடு ஏறி ஸ்பீடா வந்திருக்காரு. அப்போது டூ வீலரில் வந்தவர்கள் மீது அதிவேகமாக அந்த கார் மோதியதில் டூ வீலரில் வந்தவர்கள் அடுத்தடுத்து அடிபட்டு அந்த இடத்துல தூக்கி வீசப்படுறாங்க. நம்ம சிசிடிவி காட்சியில் நல்லாவே தெரியுது. அந்த கல்லூரி மாணவி அடிபட்டு மேலே அந்த இடத்துல பல்ட்டி அடிச்சு விழுகிறது. மேலும் அந்த காரு பார்த்தீங்கன்னா அதே வேகத்தில் அங்கிருந்து ஒரு மரத்து மேலே மோதுது, மரமும் முறிந்து விழுது. தொடர்ந்து மற்றொரு கார் மேல மோதி தான் நிற்குது. இது அந்த பகுதியில் இருந்துட்டு இருந்த பொதுமக்கள் திடீரென பார்த்து அடிப்பட்டவர்கள் உடனே ஓடி சென்று காப்பாற்றி அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதிர்ஷ்டவசமாக அங்கே எந்த உயிர் சேதமும் ஏற்படல. பொதுமக்கள் அந்த காரில் போதையில் இருந்த அந்த காரோடைய ஓனர் மயில்சாமியை பிடித்து பெரியநாயக்கன்பாளையம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. இப்போ அந்த சிசிடிவியோட காட்சி வெளியாகி அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.